வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம மாயா கதையில பிப்ரவரி 17 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு தனாவுக்காக ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ப அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அவர் வந்ததோட நேரா நம்ம ரகுராம் கிட்ட, சார் தனா மேடத்துக்காக நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, அது வந்திருக்கு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம பத்மா கேட்குறாங்க, அண்ணா என்னண்ணா இது? அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா வந்துட்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்புக்கு வெளிநாடு போற மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தனாவுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் இல்லை, அதான் அப்ளை பண்ணேன். அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா வீடு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு பத்மா, எனக்கு தனாவோட அவளோட ட்ரீம் மட்டும்தான் முக்கியம். தனா வந்துட்டு இப்போதைக்கு அவளுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த பேட்மிண்டன் மட்டும்தான். அதனால அவ கண்டிப்பா இது விளையாண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் சரிண்ணா உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் நேரா தனா நம்ம பத்மா கிட்ட போயிட்டு நீ தனாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை கூப்பிட போறாங்க. தனா மாடியில் இருக்கும் பொழுது பத்மா நேரா தனாட்ட, தனா உனக்கு ஏதோ பாஸ்போர்ட் வந்திருக்கான், உங்க அப்பா கூப்பிடுறாரு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டே நேரா அவங்க அப்பாட்ட, அப்பா கூப்பிட்டீங்களா? அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமாம்மா தனா, நீ வெளிநாடு போயிட்டு போட்டி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதான் உனக்கு இப்பவே நான் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே தனாவும் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் நேரா அந்த அதிகாரி வந்துட்டு நேரா நம்ம ரகுராம் கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. ரகுராம் அதை வாங்கி பாக்குறாரு. பார்த்ததோட ரகுராமுக்கு செம்ம டென்ஷன். ரகுராம் அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி வீசிட்டு, என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அவர் கேட்குறாரு, சார் என்ன சார் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி தான் சார் எழுதிட்டு வந்திருக்கேன். அதுல தான் தனாவோட பேரெல்லாம் கரெக்டா தானே சார் இருக்கு, என்ன ஆச்சு? ரகுராம் சொல்றாரு, என் பேரு இருக்க வேண்டிய இடத்துல எவனோட பேரோ இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, சார் கரெக்டா அதுல கல்யாணமானவங்களோட பேரு தான் சார் இருக்கும். அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன தேவையில்லாம எதுக்கு கண்டவனோட பேரை ஏன் பொண்ணு பக்கத்துல போடுற? அப்ப அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க சார், என்னதான் இருந்தாலும் தனா மேடத்துக்கு கல்யாணம் ஆகிட்டுல, அவங்க ஹஸ்பண்டோட பேரு தான் சார் போடுற மாதிரி இருக்கும். வேற யாரோட பேரு போட்டாலும் அது செல்லாகாது. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம கோவம். ரகுராம் நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு பேரு பக்கத்துல என் பேரு எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோட நம்ம தனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்னு. அப்ப நம்ம பத்மா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க தான் இன்னும் எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரகுராம் ரூமுக்குள்ள போறாரு. அப்ப நம்ம தனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அப்பா அப்படி என்ன பண்ண போறாரு அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கதிர் ரொம்ப சோகமா அவரோட ரூமுக்கு போறாரு. அப்ப அந்த பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பத்மா இதையெல்லாம் பார்த்துட்டு, அப்பாடா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடந்து அண்ணன் வந்துட்டு கோவமாவே இருக்கிறது நமக்கும் நல்லதா தான் இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் கதிர் ரூம்ல உட்காந்துருக்கும் பொழுது தனா நேரா ரூமுக்குள்ள போனதோட கதிர் நேரா தனாட்ட, தனா என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும், மாமா என்னால தானே அவ்வளவு கோவப்படுறாரு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அப்பாவுக்கு உன்னை பத்தின உண்மை எதுவுமே தெரியாது. அதனாலதான் அப்பா உன்னை பத்தி இப்போதைக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கு உன்னை பத்தின ஒரு உண்மையான உண்மை தெரிய வரும். அன்னைக்கு கண்டிப்பா அவர் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாரு கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, இல்லதானா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாமாவை பத்தியா எப்படி கோவமா போனாரு, அவர் கோவத்துல என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. அதே நேரத்துல ரகுராம் நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலுக்கு ஃபோன் பண்றாங்க. வக்கீல் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ரகுராம் சார் அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, விவாகரத்து பத்திரம் ரெடி பண்ணி நேரா வீட்டுக்கு வாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, சார் என்ன சார் சொல்றீங்க, உங்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், ஆனா விவாகரத்து அளவுக்கு போக மாட்டீங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நான் சொன்ன பேருக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு, கொண்டு வா. பேரு கதிரேசன், அப்புறம் தானா. இதை கேட்டதோட வக்கீல் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சார் இப்பதானே சார் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகினுச்சு, என்ன சார் திடீர்னு? அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொன்னதோட வக்கீலும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு
கரெக்டா பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப ரகுராம் வந்து ரூம்ல இருக்காரு. அப்ப ஒரு வக்கீல் வரதை பார்த்துட்டு பத்மா நேரா வக்கீல்கிட்ட, வாங்க சார், அண்ணன் வர சொன்னாரா அப்படின்னு கேட்க அவரு சொல்றாரு, ஆமா, ரகுராம் ஐயா தான் வர சொன்னாரு. ஏதோ விவாகரத்து பத்திரம் மட்டும் வர சொன்னாரு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பத்மா நேரா அவர்கிட்ட, யாரு பேருக்கு விவாகரத்து வந்திருக்கு? அவரு சொல்றாரு, கதிர் அப்புறம் தனா. இதை கேட்டதோட பத்மாவுக்கு எல்லையில்லா சந்தோஷம். அப்ப பத்மா அந்த சந்தோஷத்தை வெளியில காமிச்சுக்க கூடாது அப்படின்ட்டு நேரா நம்ம ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா, வக்கீல் வந்திருக்காரு, ஏதோ விவாகரத்து பத்திரத்தை கொண்டுட்டு வர சொன்னீங்களாமே. அண்ணா, இப்பதாண்ணா சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. அன்னைக்கு மாயா கோவில்ல காசு வெட்டி போடும் பொழுது எப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினா, சட்டப்படிதான் விவாகரத்து நடக்கணும் அப்படின்னு. பாத்தீங்களான்னு, நீங்க இப்ப சட்டப்படி விவாகரத்து பண்ண போறீங்க. எப்படி அந்த மாயா என்ன சொல்லுவான்னு நம்மளும் பாத்திரலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. அப்ப ரகுராம் வந்து உட்கார்றாரு. வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. பாட்டி நேரா ரகுராம பார்த்து, எப்பா ரகு, எதுக்குப்பா வக்கீல வர சொன்ன? பத்மா சொல்றாங்க, வேற எதுக்குமா? அண்ணனோட பேருக்கு பேர் இருக்க வேண்டிய இடத்துல கண்டவனோட பேர் இருக்குல்ல, அதுக்கு அண்ணன் என்ன முடிவு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இதை கேட்டதோட பாட்டி கேக்குறாங்க, என்ன பத்மா சொல்ற? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமாமா, தனாவுக்கும் கதிருக்கும் அண்ணன் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணிட்டாரு. இனிமே தனாவோட பேருக்கு பக்கத்துல அண்ணன் பேர் தான் இருக்கும், கண்டவனோட பேர் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை கேட்டதோட பாட்டிக்கு செம ஷாக்கு. பாட்டி நேரா ரகுராம பார்த்து, ரகு, என்னப்பா முடிவெடுத்திருக்க? இங்க பாரு, உன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணியா? அப்ப ஜானகி அழுகுறாங்க, என்னங்க 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 முடிவு எடுத்திருக்கீங்க? நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சிங்களா? அப்ப ரகுராம் சொல்றாரு, பொண்ணோட எதிர்காலமா? என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி நான் மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். நீ அப்படி யோசனை பண்ணியிருந்தேன்னா இந்த பொறுக்கிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். என் பொண்ணோட காலில் பெரிய கட்டு, சங்கிலி கட்டு இருக்கு, அதை அறுத்தெறியணும். இங்க பாரு தனா, உங்க அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப தனா சொல்றாங்க, நம்பிக்கை இருக்குப்பா. அப்ப ஜானகி நேரா தனாட்ட, தனா, தயவு செஞ்சு தப்பான முடிவெடுத்து கையெழுத்து போட்டுறாத. அப்ப மாயா சொல்றாங்க, தனா, உனக்கே தெரியும் தனா என்னன்னு, தயவு செஞ்சு கையெழுத்து போட்டுறாத. அப்ப தனா நேரா ஜானகியை பார்த்து, என்னை மன்னிச்சிருங்கப்பா, அப்பாவோட பேச்சை என்னால கண்டிப்பா மீற முடியாது அப்படின்னுட்டு அதுல கையெழுத்து போடுறாங்க. இதை பார்த்ததோட பத்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா, இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க. எங்க கண்டவங்களோட பேச்சு கேட்டு அதுல கையெழுத்து போட மாட்டியோ அப்படின்னு நானும் பயந்துட்டேன். நல்ல வேளை கையெழுத்து போட்டுட்டேன். இனிமே இவனா இந்த வீட்டுல வச்சிருக்கவே வேண்டியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம பார்வதி சொல்றாங்க, மாமா, விவாகரத்துல கையெழுத்து போட்டுட்டா இந்த கதிருக்கு இனிமே இந்த வீட்டுல என்ன வேலை? இவனையும் விரட்டி அடிச்சிருங்க. அப்ப தனா இதையெல்லாம் பார்த்துட்டு அழுகுறாங்க. தனா கையெழுத்து போட்டு முடிச்சதோட அடுத்ததா கதிர். ஜானகி நேரா கதிரை பார்த்து, இங்க பாருப்பா கதிர், தயவு செஞ்சு நீயும் கையெழுத்து போட்டுறாத. ஆனா கதிர் எதுவுமே யோசிக்கவே இல்லை. போயிட்டு அவரு பாட்டுக்கும் தனாவை பார்த்துக்கிட்டே கையெழுத்து போட்டுறாரு. போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து நிக்கிறாரு. இதை பார்த்ததோட தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இதை எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியுமோ சீக்கிரம் பண்ணுங்க. இதை கேட்டதோட அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இது எல்லாம் பார்த்ததோட நம்ம பத்மா நேரா கதிரை பார்த்து, அண்ணா, இனிமேலும் இவன் இந்த வீட்டுல இருக்கணுமா? அதான் இவனுக்கும் தனாவுக்கும் எந்த வித உரிமையும் இல்லை அப்படின்னு ஆகிருச்சுல்ல. இனிமே இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க பாரு, உன் பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு நீ எங்க அனாதையா இருந்தியோ அங்கே போ. இது கேட்டதோட ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா, வார்த்தைய அடக்கி பேசு, இவன் இந்த வீட்டோட மருமகன். அப்ப ரகுராம் சொல்றாரு, யாரு இந்த வீட்டோட மருமகன்? இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. மரியாதையா இந்த இடத்த விட்டு போக சொல்லு இவனை. நீங்க பாரு, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட கதிர் ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. கதிர் சோகமா ரூமுக்குள்ள போவ இதை பார்த்துட்டு தனா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா, இப்பதான் உங்க அப்பாவோட முடிவை எதிர்த்து பேசாம பண்ணியிருக்க. நல்ல வேலை, அண்ணனோட முடிவை எதிர்த்துருவியோ அப்படின்னு நானும் பயந்தேன். சரியான முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு பத்மா சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம தனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம கதிர் ரொம்ப கவலையா அவரோட ரூம்ல இருக்க. அப்ப நம்ம தனா வந்துட்டு நேரா ஜானகியை போய் பாக்குறாங்க. ஜானகி நேரா தனாட்ட, ஏண்டி ஏண்டி இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவெடுத்த? உனக்கே தெரியும்ல என்ன நடக்குது அப்படின்னு, அப்புறம் ஏண்டி இப்படி முடிவெடுத்த? அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அம்மா, நான் மட்டும் அப்பாவோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த வீட்லயே அப்பா வந்துட்டு நான் மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் அவரு
முடிவை எதிர்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, அதுக்காக ஏண்டி நீ இப்படி பண்ண, உன் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியாகிருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தனா சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, கதிர் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அடியே முட்டாளாட நீ, ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டா எப்படி அவன் உன்னை மன்னிப்பான்? அவன் கண்டிப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் இனிமே இந்த வீட்லயே இருக்க போறது கிடையாது. உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்கம்மா. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ உங்க அப்பாவுக்காக உன் வாழ்க்கையே இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியே சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க அழுதுகிட்டே. அப்ப மாயா இங்கேருந்து தனா வந்து பாக்குறாங்க. தனா, என்ன காரியண்டி பண்ணியிருக்க? அப்ப தனா சொல்றாங்க, மாயாக்கா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதக்கா, எனக்கு வேற வழி தெரியல. அப்ப மாயா சொல்றாங்க, அதுக்காக ஏண்டி இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம்ல, பெரியப்பா கிட்ட பேசியிருக்கலாம்ல. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அப்பாவுக்கு உண்மை தெரியாததுனால கண்டிப்பா அவர் இப்படிதான் கோவப்படுவாரு. அவரோட முடிவை யாருமே எதிர்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் எதிர்த்து பேசியிருந்தா அப்பா கண்டிப்பா ரொம்ப கவலைப்படுவாரு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, அப்ப நீ கதிரை காதலிக்கலையா? கதிர் இல்லாம நீ இருந்துருவியா? தனா சொல்றாங்க, எனக்கு என் அப்பா மட்டும் போதும். இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, அடியே முட்டாள், கதிரை மனசுக்குள்ள உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. எனக்கு என் அப்பாவோட முடிவு மட்டும்தான் முக்கியம். இது கேட்டதோட நம்ம மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நான் யாரையுமே காதலிக்கல, எனக்கு எங்க அப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா ரொம்ப கவலையா வெளியில வராங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, தனா நீ உயிருக்கு உயிரா இன்னும் கதிரை காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன். உன் மனசுல உள்ள காதலை நான் வெளியில கொண்டுட்டு வருவேன் அப்படின்ட்டு மாயா தனாவை பார்த்து சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மாயா நேரா ஜானகியை போய் பார்க்க ஜானகி அழுதுகிட்டு இருக்காங்க. மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா? அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னடி தனா இப்படி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டா, இனிமே அவளை யாரடி பார்த்துப்பா? அவளோட வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாயிட்டே. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா விவாகரத்துல கையெழுத்து போட்டாலும் அவங்களோட மனசுல உள்ள காதலுக்கு தடை போட முடியுமா? அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னடி சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, இன்னும் தனாவுக்கு கதிர் மேல காதல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் விவாகரத்துல கையெழுத்து போட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, தனா எப்படி அவங்க அப்பாவோட பேச்ச மீறி அவ சொல்லுவா? அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, பெரியம்மா சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்லடி, அவ அப்படி சொல்லுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பா அவரு விடமாட்டாரு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனாவோட காதலை வெளியில கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்த்து வச்சிடலாம். பெரியப்பா கிட்டையும் எடுத்து சொல்லலாம். இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, நீ சொல்றது சரிதான், ஆனா நடக்குமானே தெரியலையே. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் மனசுல உள்ள காதலை வெளியில கொண்டுட்டு வரணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். இதை கேட்டதோட ஜானகி கேட்குறாங்க, என்னடி பண்ண போற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சீனு டக்குன்னு வந்துட்டு மாயாவை தடுக்கிறாரு. அப்ப மாயா கேட்குறாங்க, என்ன சீனு என்ன வேணும்? அப்ப சீனு சொல்றாரு, இப்ப சந்தோஷமா, குடும்பத்துல உள்ள நிம்மதி எல்லாமே போயிட்டு, இது எல்லாமே உன்னாலதான். மாயா சொல்றாங்க, சீனு எதுவும் தெரியாம பேசாத. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, உன்னாலதான் இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே இப்ப நிம்மதியா இல்ல. அன்னைக்கு மட்டும் கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடக்க விட்டுருந்தீன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? உன்னால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம தேவையில்லாம ஏன் மேல பழி போடாத. அப்ப சீனு சொல்றாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தான் நான் கண்ணால பார்த்தனே. நீ தானே அந்த கதிர்கிட்ட சொல்லி தனாவுக்கு தாலி கட்ட சொன்ன. இன்னைக்கு மாமா கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்து பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அவன் அந்த அண்ணாவோட சேர்ந்து நல்லபடியா வாழுவான் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம கார்த்தியை வேற அவன் காலி பண்ணிட்டானாம்ல. எனக்கு ஊருக்கு வந்த பிறகுதான் தெரியும், இப்படிப்பட்ட ஒரு கொலகாரன் கூடயா தனாவை வாழ வைக்கணும். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு இடியட் சீனு, உனக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் நீ இப்படி பேசுற. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சீனு இதை பார்த்துட்டு, இவளுக்கு திமிரு அதிகம், நம்ம என்ன சொல்றா, இவ பாட்டுக்கு என்ன சொல்லிட்டு போறா அப்படின்ட்டு சீனு கோவப்படுறாரு. மாயா நேரா வந்துட்டு ஹம், கதிரை போய் பாக்குறாங்க. கதிர் நேரா மாயா கிட்ட, என்னாச்சு மாயா? அப்ப மாயா சொல்றாங்க, எங்க கதிர், பொட்டி பிடிக்கெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட?
அப்ப கதிர் சொல்றாரு, இனிமே இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன மாயா சம்பந்தம்? அதான் நான் கிளம்பிட்டேன். மாயா சொல்றாங்க, ஏய் ஏன்டா நீ இப்படி பேசுற? அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்ல இருக்கிறது நல்லது கிடையாது. என்னால இந்த வீட்ல அடுத்தடுத்து பெரிய குழப்பம் தான் வரும். நான் கிளம்புறேன். அப்பா மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த புவனேஸ்வரியோட குடும்பமே இதை தான் எதிர்பார்த்துச்சு. எப்படியாவது நம்ம குடும்பத்தை பிரிக்கணும், நிம்மதி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புவனேஸ்வரியோட திட்டமே. அதை வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி பண்றியா? அப்ப கதிர் சொல்றாரு, அதுக்கு என்ன மாயா பண்ண சொல்ற? தனாவுக்கு தான் சுத்தமா என்ன பிடிக்கலையே. மாயா சொல்றாங்க, தனாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? தனா இன்னும் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அப்ப கதிர் சொல்றாரு, எங்க மாயா, எனக்கு தெரியலையே. அத்தனை பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட சொன்னதோட அவ போயிட்டு கையெழுத்து போட்டாளே, அப்ப என்ன காரணம்? எனக்கு பிடிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு, பெரியப்பாவுக்காக தான் அவ அமைதியா இருக்கா. தயவு செஞ்சு அவளை பத்தி நீ தப்பா நினைக்காத. அதுக்கு கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேலேயும் நான் தனாவை நம்பி இருந்தேன்னா அது அவளோட வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி என் வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி. பெரிய மாமாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். இது கேட்டதோட மாயா கேட்குறாங்க, ஏன் சீனு இப்படி பேசுற? தயவு செஞ்சு இப்படி பேசாத. உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நானும் பெரியம்மாவும் இத்தனை நாளும் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கும் நார்மலாக இந்த இடத்துல இருந்து போறேன்னு சொல்றியே, இதெல்லாம் சரியில்லை. ஆனா சீனு சொல்றாரு, இல்ல, கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இதோட என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்ததோட மாயாவுக்கு செம கோவம். ரெண்டு பேர் மனசுலயும் காதல் இருக்கு. ஆனா அதுல அதை வெளியில கொண்டு வராம இவங்க பாட்டுக்கு இருக்காங்க. பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயே நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்பு. யாரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க ரெண்டு பேருமே பிரிய போறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிய விடக்கூடாது. பெரியப்பாவுக்கு உண்மை தெரியாததுனாலதான் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் மேலேயும் கோவப்படக்கூடாது. அதனால ரெண்டு பேரையும் நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப மாயாவுக்கு சூப்பரான ஒரு திட்டம் கிடைக்குது. அப்ப மாயா நேரா தனாவுக்கு டக்குன்னு ஃபோன் பண்றாங்க. அப்ப தனா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இங்க பாருதுனா, என்னடி காரியம் பண்ணிட்டேன். இதனால சீனு கதிர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் இப்போ உயிரோடவே இல்லை. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தனா. தனா நேரா மாயா கிட்ட என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கதிர் கூட சேர்ந்து வாழலைன்னு சொன்னியல்ல, இதனால கதிர் தப்பான முடிவு எடுத்துட்டான். இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா, நம்ம தனா. அப்ப தனா நேரா மாயா கிட்ட, இப்ப எங்க மாயா இருக்கா? மாயா சொல்றாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், சீக்கிரவா. இது கேட்டதோட நம்ம தனா வந்துட்டு அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. அப்ப அங்க வந்துட்டு இருக்கிற பாடியை பார்த்துட்டு நம்ம தனா அழுகுறாங்க. ஐயோ கதிர், என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை இப்பயோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எங்க அப்பாவோட வார்த்தையை என்னால மீற முடியல. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுகுறாங்க. ஸோ மாயாவோட காதலை நம்ம தனாவோட காதலை மாயா வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கதிர் இதை பார்த்துட்டு, தனா அப்போ நம்மளை காதலிக்கிறா, அவங்க அப்பாவுக்காக தான் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறத கதிர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து நாங்கள் புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.